ஹாய் ஹலோ வணக்கம். முட்டை மிட்டாய் செஞ்சிடலாம். செஞ்சு ஃபேமஸ். பாதாம் ஊற வச்சு அரைச்சின்னு வந்துட்டேன். பேன் ரெடி பண்ணிக்கிறேன். என்கிட்ட கேக் பேன் இருக்குது. கோவா 1/4 கேஜி சுகர், அரைச்சி வச்ச பாதாம், 6 முட்டை. இது ஸ்மெல் வராது இருக்க எசன்ஸ். உங்ககிட்ட எந்த எசன்ஸ் இருந்தாலும் ஊற்றிக்கிங்களா. நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன் 1/2 கப்பு. சர்க்கரையை பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். கோவாவை போட்டு நல்லா மசிச்சுக்கணும். கையிலே தான் மசிக்கணும். அதுவும் சர்க்கரையும் நல்லா மசிச்சு விட்டு கூட பாதாம் விழுது ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நான் விஸ்கு வச்சுட்டு எசன்ஸ் ஸ்மெல்லுக்கு ஊற்றிக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முட்டையை ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் ஊற்றி மறுபடியும் பீட் பண்ணேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி அப்படியே மேஷ் ஆகிடணும். சர்க்கரையே இருக்கக்கூடாது. பேன் வச்சுட்டு கலந்த விழுதை ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, 5 மினிட்ஸ், அது கொஞ்சம் கேக் பேட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ண பேனில் அதை போட்டு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஓவன் ஆல்ரெடி நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ஹீட் எதுவுமே பண்ணல, ஏன்னா நம்ம ஹீட்டாக தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால நான் ஃப்ரீ ஹீட் எதுவுமே பண்ணலை. ஓவனை நல்லா அப்படியே லெவல் பண்ணிவிட்டு அதில் நான் கட் பண்ணி பாதாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் மேலே போட்டுட்டு, ஏன்னா அது கலர் சேஞ்ச் ஆகணும்ல, ப்ரௌன் கலரில் அப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை மிட்டாய். சரிங்களா, எங்கள் தங்கச்சிக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாதாம் அப்படியே தூவி விட்டு பூ போல் அப்படியே அது சாப்பிடும் போது அப்படி இருக்கும், சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிறேன். ஓவனில் வைக்கணும் இல்லைங்களா. ஃபுல் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இப்போ எடுத்துகிட்டு போய் ஓவனில் வச்சாச்சு. 180 டிகிரி. நான் கரெக்டாக 40 மினிட்ஸ் வைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வச்சேன். மறுபடியும் நான் 10 மினிட்ஸ் வச்சேன், கலர் சேஞ்ச் ஆகலன்னுட்டு. அப்படியே கட் பண்ணால் அவ்வளோ ஸ்மூத்தாக போகுதுங்க. அப்படியே எடுத்து காலையிலேயே, ஏன்னா அது ஓவர் நைட் ஸ்டோர் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அப்போ தான் அப்படி இருக்கும், ஜூஸியாக அப்படி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.